ஆனால் மேலே வந்து 2 பேருமே பார்த்தோன்னா மகாத்மா அவர் பேர் சொல்லக்கூடாது, இன்றைக்கி வந்து நியாயமான முறையில் என்ன பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்னை கேட்டால் வந்து இது நான் சொல்லலைங்க, அந்த தம்பிகள் ஒரு அன்பில் மகேஷ் சொல்கிறாங்க, ஒரு உதயநிதி சொல்கிறாங்க. அவர்கள் இல்லைன்னா மக்கள் மத்தியில் வந்து சொல்லட்டும், நாங்கள் இல்லைங்க அந்த தம்பிகள் சொல்லி. ஆனால் அவர் வந்து பார்க்கணுன்னா ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆனவர், இன்றைக்கி அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவர், அன்பில் மகேஷ்க்கு நெருக்கமானவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காலேஜ் பொண்ணு 21 வயசு 20 வயசு நினைக்கிறேன், அந்த பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை வந்து மற்றவங்களுக்கு வந்து யார் சொல்லி இந்த காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல அந்த பொண்ணை. இன்னைக்கு வந்து நான் கேட்குறேன், இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னா, இதே பொள்ளாச்சி விஷயத்துக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எந்த மாதிரிலாம் கேட்டால் இவரே சொல்லுவார், நாங்கள் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். கேவலத்துலையும் கேவலமான வந்து என்ன இன்னும் அரசியல் பண்ணக்கூடிய யாருன்னா திமுக கார மாதிரி ஒரு கேவலமான அரசியல் எவனாலையும் பண்ண முடியாதுங்க. ஒரு பதவி கொடுத்ததால வந்து அந்த பதவிக்கு விசுவாசம் காட்டுவானுங்க, மக்களுக்கு சேவை பண்ண தானே வந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த ஒரு டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச சொல்லுங்க. இன்னைக்கு பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வந்து என்னென்னா வந்து கொள்கை ரீதியாக எந்த ஒரு முரண்பாடும் இல்லை, கொஞ்சம் தான். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுங்க, திமுகவுடைய பி டீம் வந்து தாவேகான்னு ஒத்துக்கிறீங்களா? இது சினிமா துறை இல்லை தம்பி ஆதவார்ஜுனா அவர்களே, சினிமா துறை கிடையாது. உங்கள் தலைவரையும் சொல்கிறேன், இன்னும் ஒரு முழுமையான அரசியல்வாதி கிடையாது. இன்னும் மக்கள் அவர் சந்திக்கலை. இன்றைக்கும் மக்கள் அவரை நடிகனாக தான் பார்க்குறாங்க. நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு தொகுதியில் கூட வந்து தாவேகாய் வந்து வெற்றி அடையாது. நடிக்கிறவன் நடிச்சுக்கிட்டே இருந்துட்டு சம்பாதிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அவன் அரசியலுக்குள்ளே பூந்து அவனை காத்துக்கிறதுக்கும் அவன் சொத்தை காத்துக்கிறதுக்காக வந்தவன் தான். அதெல்லாம் வந்து சொல்கிறேன், கூத்தாடிக்க சொல்லியா தரணும். தமிழகத்தில் இப்போ யார் இந்த தம்பின்ற சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து வைரலாக வந்துட்டு இருக்கு சார். பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஐடி தொடர்பாக தான் அந்த போஸ்டர் வந்து வைரலாகப்பட்டு வந்துட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? யார் அந்த தம்பினா உதயநிதி தம்பி தான் சொல்கிறாங்க, இந்தாண்ட அன்பில் மகேஷ் தம்பி தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நான் வந்து என்ன சொல்கிறது, மக்கள் அதை தான் சொல்கிறாங்க. யார் அந்த தம்பினா இந்த 2 தம்பிங்களை தான் சொல்கிறாங்க. இந்த 2 தம்பிகள் தானே வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய வந்து என்னென்ன செல்ல பிள்ளைகள். இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாம் கண் அசைவில் வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி ஆட்சியை நடத்தக்கூடிய இந்த 2 பேர். ஆனால் மேலே வந்து 2 பேருமே பார்த்தோன்னா மகாத்மா அவர் பேர் சொல்லக்கூடாது, இன்றைக்கி வந்து நியாயமான முறையில் என்ன பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. என்னை கேட்டால் வந்து இது நான் சொல்லலைங்க, அந்த தம்பிகள் ஒரு அன்பில் மகேஷ் சொல்கிறாங்க, ஒரு உதயநிதி சொல்கிறாங்க. அவர்கள் இல்லைன்னா மக்கள் மத்தியில் வந்து சொல்லட்டும், நாங்கள் இல்லைங்க அந்த தம்பிகள் சொல்லி. சார், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி நிர்வாகி ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பெண்களை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை சீண்டலுக்கு உட்படுத்தியிருப்பதாக தகவல் வருது. இதன் பின்புலத்தில் அந்த பெண்கள் வந்துட்டு கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஒருவரின் தொடர்பு இருக்கதான் வந்துட்டு அந்த பெண்மணி வந்துட்டு ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பொள்ளாச்சி தான் இந்த ஆட்சியின் சாட்சின்னு சொன்னார்ல, இந்த ஆட்சியுடைய அவல நிலை என்னென்னா, நான் நிச்சயமாக வந்து நான் யாருக்கும் இல்லை சார், தவறு யார் பண்ணாலும் தவறு தான். நான் அதை வந்து பார்த்தேன். தயவுசெய்து மக்கள் வந்து சிந்திக்கணும். அதாவது ராணிப்பேட்டையை சேர்ந்த திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர், அவர் பேர் வந்து பார்க்க போனால் தெய்வ செல்வம் சொல்லி ஏதோ சொல்கிறாங்க, தெய்வ செயல் சார். ஆனால் அவர் வந்து பார்க்க போனால் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆனவர், இன்றைக்கி அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவர், அன்பில் மகேஷ்க்கு நெருக்கமானவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு காலேஜ் பொண்ணு 21 வயசு 20 வயசு நினைக்கிறேன், அந்த பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறாரு. இது கல்யாணம் பண்ணால் வந்து இதுலேருந்து நான் வந்து வரல சார், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான நடைமுறை தான். ஆனால் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை வந்து மற்றவங்களுக்கு வந்து இரையாக்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அவளை அடித்து துன்புறுத்தி வந்து எந்த அளவு பண்ணிட்டு அன்பில் மகேஷுடைய பிஏ அந்த பெண்ணு வந்து தெளிவாக சொல்லுது, அன்பில் மகேஷுடைய பிஏ கிட்ட வந்து என்னை போய் படுக்க சொல்கிறாரு. இது இல்லாமல் திமுகவில் சேர்ந்து அந்த மற்ற சாருங்க கிட்டலாம் போக சொல்கிறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, எல்லா இடத்துலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவள் கம்ப்ளைண்ட் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இதுதான் காவல்துறை. இன்றைக்கி அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க சும்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுத்து பாருங்கள் சிஏத்தில், அதில் வந்து உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்ப்போம்னா அது வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம்னா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் என்கொயரி முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க இது உண்மையாலுமே நடக்கிறது இன்னைக்கு காவல்துறையில். அப்போ இந்த பொண்ணு எந்தளவு பாதிக்கப்பட்டு அவளுக்கு வந்து எனக்கு வந்து அடித்து அந்த மாதிரி இது பண்ணதால அவங்க வந்து ஒரு அதிமுகவுடைய அந்த எம்எல்ஏ கிட்ட போய் வந்து உதவிக்கு போய் நிற்கிறாங்க. ஆனால் நின்று அவர் மூலமாக இன்றைக்கி வந்து என்னென்னா வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா? அந்த பெண் வந்து தற்கொலைக்கும் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம். நான் வந்து ஒரே விஷயம் சொல்ல, நான் திமுக கட்சியில் வந்து பழி போடலைங்க. இவர் யார்?
இவரும் வந்து திமுகவுடைய இளைஞர் அணி துணை அமைப்பாளர். அப்போது போதை இன்டர்நேஷ்னல் போதையில் வந்து ஜாஃபர் சாதிக்னு மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. அயலக அணியுடைய அவர் ஒரு இதில் சேர்ந்தவர். எந்த அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ 1000 கோடி பிடிப்பட்டுது. அது மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நடந்ததும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அங்கேயும் ஒரு திமுககாரன் தான். அவன் மேலே வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தனே வந்து நைட்டோட நைட்டாக அமுச்சிட்டாங்க. திருப்பியும் வந்து மக்கள் எதிர்ப்பு அதிகமானதால் வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் திருப்பியும் கைது பண்ணி எடுத்து வந்து மாவு கட்டு போட்டு சீன்லாம் வந்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் போனால் ராமநாதபுரத்தில் இதே வந்து ட்ரக்ஸ் மூலமாக வந்து எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து ஜாஃபர் சாதிக் கூட பார்க்கணும்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து எந்தளவு வந்து அவர் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவருடைய நிகழ்ச்சிகள்லேருந்து எவ்வளோ பணம் நான் கேட்குறேன். அதுலேயும் வந்து அவர் சினிமாக்கெல்லாம் வந்து தயாரிப்பு இது பண்ணியிருக்கிறாரு. திருமாவளவனை சந்திச்சுக்கிறார், அவங்க தம்பி வச்சுருக்காங்க. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிறாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு எதிரான ஒருத்தவங்களோட டிபேட் வந்து பண்ணலையே. ஏன் பண்ணலை? தயவுசெய்து மக்கள் கேளுங்க. இன்றைக்கி அவங்க சேனலில் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் மூடி மறைச்சா மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டாங்களா? எந்த பேப்பரில் வந்திருக்குது நான் கேட்குறேன். எந்த பேப்பர்லேயும் வரதே இல்லை. ஏன்னா இந்த திமுக செய்கிற தவறை வந்து அப்படியே வந்து மூடி மறைச்சி இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து கொலை பயங்கரவாதம் எல்லாம் திமுக ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் தாங்க நடமா. தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்குமா? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஏன் இந்த காவல்துறை மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை? யார் சொல்லி இந்த காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல அந்த பொண்ணை? இன்றைக்கி வந்து நான் கேட்குறேன், இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நடந்ததுன்னா இதே பொள்ளாச்சி விஷயத்துக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? எந்த மாதிரிலாம் கேட்டால் இவரே சொல்லுவார், நாங்கள் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு. கேவலத்துலேயும் கேவலமான வந்து என்ன இன்னும் அரசியல் பண்ணக்கூடிய யாருன்னா திமுகக்கார மாதிரி ஒரு கேவலமான அரசியல் எவனாலையும் பண்ண முடியாதுங்க. எதிர்கட்சியாக வந்து ஆர்ப்பாட்டம், எதுக்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம். ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்தோன்னா அடக்குமுறை. இவங்களுக்கு எதிராக பேசினா ஜெயிலு. இவங்களுக்கு எதிராக வந்து காட்டி கொடுத்தா சாவடிச்சிருவாங்க லாரி ஏற்றி. இவங்களுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க காணாமையே போயிடுவாங்க. தயவுசெய்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஊடகத்துறை நண்பர்களை சொல்கிறேன், தயவுசெய்து வந்து நீங்கள் உள்தரைபட்சமாக இருக்க வேண்டாம். பொதுவாக இருங்க. என்ன நடக்குதோ அதை வந்து நீங்களாம் வந்து மக்களுக்காக சேவை செய்ய ஒரு சிலர் தான் நான் சொல்கிறேன். நான் ஒத்துமொட்ட ஊடகத்துறையை சொல்லலை. தயவுசெய்து திமுக கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட அடிமை பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து இந்த பெண்ணுனா நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வந்து பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துன்னு சொல்லி நீங்கள் எந்த பேப்பர்லையும் எந்த டிவிலையும் வரலன்னு வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி அந்த பெண், நாளைக்கு இது உங்களுக்கு நடக்கும். நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிறது தான் உங்களுடைய கடமை. காவல்துறையை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து தயவு தட்சணை பார்க்காம வந்து தீவிர நடவடிக்கை எடுங்க. பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு நியாயத்தை வழங்கி கொடுங்க. இது போல் வர வந்து யாராக இருந்தாலும் சரி கடுமையான நடவடிக்கை தேவை. இது மக்கள் மன்றத்தில் நான் வந்து என்னுடைய முறையை வைக்கிறேன். திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டம்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் பாஜக, தாவேகா கட்சி போன்றவங்களாம் மக்களுக்கான திட்டமே கொடுக்க கிடையாது. அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சத்யராஜ் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. யாருங்க அந்த பொண்ணு? சத்யராஜோட மகள் சார். கேவலமாக இருக்குதுங்க. தயவுசெய்து இத்தனை நாள் அந்த பொண்ணு கோமாவில் இருந்ததா என்னன்னு தெரியல. அவங்க அப்பா வந்து தீக்காவுக்கு வந்து சொம்பு தூக்கி இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து காலை கழுவி அவங்க பொண்ணுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணாங்க, மோடி என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி படிச்சுக்கிட்டே வந்து மாணவர்கள் வந்து தொழில் வளர்ச்சியில் வந்து அதே படிச்சுக்கிட்டே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி எந்த மாதிரியான இன்கம், ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. என்னுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விளக்கமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இவங்க எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம் சொல்கிறாங்களா, இன்றைக்கி உலகத்தில் வந்து 11வது இடத்துலேருந்து வந்து 5வது இடத்துல வந்துருக்குறாங்களா? இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் குற்றங்கள் நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லையா, திராணி இல்லையா? இன்னைக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரமே இல்லையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கொலையே நடக்கலையா? அவங்க முதலமைச்சர் வந்து கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு வந்து கேளுங்க. முடிஞ்ச அந்த பொண்ணை வந்து சொல்லுங்கள். இங்கே மேடைக்கு மேடை வந்து முதலமைச்சர் சொல்கிறார்ல 99% முடிச்சிட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பட்டியலிட சொல்லுங்கள். அப்படியே இதையும் கேட்டு சொல்லுங்கள். 4 வருஷம் ஆட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் 4வது முறையாக வந்து மின்சாரம் வந்து ஏற்றுறாங்க. இதுக்கு கண்டனம் தெரிவித்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமைச்சர் வீட்டுக்கு வந்து என்னென்னா வந்து மின் கட்டணம் வந்து உயர்த்தலையா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கம்பெனிகளுக்கும் தொழிற்சாலை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஏற்றுறது தானே அர்த்தம். 4வது முறையாக வந்து உலகத்திலே சாதனைங்க இது. 4வது வருஷம் 4வது முறையாக இன்றைக்கி வந்து இந்த பொண்ணு அது கேட்கறதுக்கு வந்து தைரியம் திராணி இருக்குதா? ஒரு பதவி கொடுத்ததால வந்து அந்த பதவிக்கு விசுவாசம் காட்டுவானுங்க. மக்களுக்கு சேவை பண்ண தானே வந்திருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்த ஒரு டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச சொல்லுங்கள். இன்னைக்கு பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து இன்றைக்கி வந்து பண்ணால் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வந்துடும்னு சொன்னாங்க. இன்றைக்கி கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்களா? இன்றைக்கி 1000 ரூபா எல்லா பெண்களுக்கும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவொடனே வந்து தகுதியான பெண்களுக்குன்னு சொல்லலையா?
வந்து க நகை வந்து 5 சவரன் நகை வரைக்கும் வந்து மீட்டு நீங்கள் கடன் அடமானம் வைங்க நாங்கள் மீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா? வந்ததுக்கப்புறம் வந்து தகுதியானவங்க சொன்னது இல்லையா? என்னங்க பேசுது இந்த பொண்ணெல்லாம் நான் கேட்குறேன். முதல்ல இதெல்லாம் வந்து ஃபிட்டா? அப்பாவுடைய என்ன சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸில் வந்து உள்ளே வந்த பொண்ணுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து ஒரே விஷயத்தை கேட்க போனேன்னு வச்சுங்களேன், சத்யராஜ்லேயே வந்து கேட்க சொல்லுங்கள். அவர் நடிகரால இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான இடத்துல உங்கள் பொண்ணை எடுத்து போய் வந்து நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ விஜய் அவர்கள் குறித்து தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். விஜய் அவர்களின் ஆதரவு குரலாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கூட்டணின்றதே கிடையாது, அதிமுகவுடனும் கிடையாது, பாஜகவுடனும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு. அப்படின்னா தனித்து தான் போட்டியிட விரும்புகிறாரா சார் விஜய் அவர்கள்? தயவு செய்து இந்த ஆதவ அர்ஜுனா வந்தாவே நான் முன்னாடியும் சொல்லிக்கிறேன், ஆதவ அர்ஜுனா திமுகவில் வந்து இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், திருமாவளவன் கிட்ட வந்தார். திருமாவளவன் கிட்டேருந்து வந்து விஜய் கிட்ட வந்து போயிட்டு இன்றைக்கி விஜய் சொல்கிற அந்த நான் வந்து ஃபுல்லாக வந்து நாங்களாம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை வந்து வந்து நாங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறோம். பிஜேபி வந்து கொள்கை ரீதியாக பிஜேபியோட கூட்டணி கிடையாது, எங்களுக்கு எதிரி வந்து திமுகன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. தயவு செய்து வந்து அதே இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய வந்து என்னென்னா வந்து கொள்கை ரீதியாக எந்த ஒரு முரண்பாடும் இல்லை, கொஞ்சம் தான். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்க, திமுகவுடைய பி டீம் வந்து தாவேக்கான்னு ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி நான் ஆதவ அர்ஜுனாவை கேட்குறேன், அதிமுகவில் நீங்கள் கூட்டணி பேசலையா? எத்தனை சீட்டுன்னு வந்து நீங்கள் இது பண்ணலையா? ஏன் நீங்கள் அந்த இடத்துல நடுநிலையை ஆட்டலையா? இன்றைக்கி என்னடானா வந்து அதிமுக வந்து ஆட்சி காலத்தில் வந்து மக்கள் தண்டிச்சிட்டாங்க, அவங்க வந்து என்னென்னா தொடர் தோல்விகளால் வந்து என்னென்னா வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க, தோல்வி அடைஞ்ச அந்த கட்சியோடு நான் பேச மாட்டேன், பிஜேபியோட கூட்டணி வச்சதால நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா கிட்டே சொல்கிறேன், எத்தனை பேர் தாலி அறுத்தவர் உங்கள் மாமனார்? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் லாட்ரி எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு வந்து சொல்ல முடியுமா? இன்றைக்கி வந்து நீங்கள் எதனால் அப்போ திமுகவோட இருந்தீங்க? அப்போ வந்து திமுகவுடைய கொள்கை உங்களுக்கு தெரியாதா? இல்லை வந்து உங்களுக்கு திருமாவளவன் கூட இருக்கும்போது வந்து தெரியாதா? இன்றைக்கி என்னமோ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு தான் வந்து நீங்கள் பேசுகிறீங்கல்ல. நான் ஒரே விஷயத்தை கேட்குறேன், அப்போ திமுக மட்டும் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன ஆட்சியில் இருக்கிறாங்களா? 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் இல்லை, 5 வருஷம் ஆச்சு இல்லைன்னா அப்போ மக்கள் அவங்கள தண்டிக்கலையா? அவர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும். இன்றைக்கி நான் ஏன் ஒன்றா எடப்பாடி அவர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை, தொடர்ந்து வந்து அதிமுக தான் அதிக முறை 10 வருஷம் தொடர்ந்து மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கூட போனதில் கூட வந்து அதிர்ஷ்டத்தில் வந்தது தான் இந்த இதில். அப்போ கூட இவங்க அரசியல் எப்படி பண்ணணும்னு வந்து பார்க்க போனீங்கன்னா தயவுசெய்து சிந்திக்கணும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து தூண்டுதலாங்க வக்ஃப் போர்டு விஷயத்தை வந்து நாங்கள் என்னென்னா கையில் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு இறங்குவோம்னு சொல்லும் போது இதுலேருந்தே மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க என்ன ஒன்றுனா வந்து எப்படியாவது சிறுபான்மை அணி ஓட்டை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டு செயல்படுறாங்க. இது யாருக்கு சாதகம்னா வந்து திமுகவுக்கு சாதகமாக அவங்களுக்கு பலனடைகிறதுக்காக தான் ஆதவ அர்ஜுனா, விஜய் இவங்கெல்லாம் வந்து காய் நகர்த்துறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் என்ன கேட்குறேன்னா வந்து உனக்கு துணிவு இல்லைன்னா நீ தனியாக நில்லு, நான் வேணான்னு சொல்லலை, அப்புறம் நீ பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே இவருடைய தலைவர் வந்து பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்குவாரா, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா? நான் கேட்குறேன், தோல்வி அடைஞ்சேன்னு நீ சொல்கிறல, அந்த கட்சி மக்களை சந்தித்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. உன் தலைவனும் உன் கட்சியும் எதை சந்தித்து வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க? முதல்ல சந்திச்சிருக்கிறீங்களா? சந்தித்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இதை பற்றி வந்து பேசணும். இன்றைக்கி 6 மாதத்தில் வந்து எடுத்தோடனே நேராக முதலமைச்சர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகள் பங்கு ஆசை வார்த்தை. இது சினிமா துறை இல்லை தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, சினிமா துறை கிடையாது. உங்கள் தலைவரையும் சொல்கிறேன், இன்னொரு முழுமையான அரசியல்வாதி கிடையாது. இன்னும் மக்கள் அவர் சந்திக்கலை. இன்றைக்கும் மக்கள் அவரை நடிகனாக தான் பார்க்குறாங்க. நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஒரு தொகுதியில் கூட வந்து தாவேகா வந்து வெற்றி அடையாது. இன்றைக்கி வந்து நான் அதே தொண்டர்களை வந்து அந்த வந்து என்னென்னா வந்து சொல்கிறேன், உங்களுடைய தலைவன் இன்றைக்கி உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கு நான் வரவேற்கிறேன். ஆனால் வந்து இப்போ கூட சொல்கிறேன், கிட்ட நாட்கள் நெருங்க சீட்டு கொடுக்கும்போது உன் தலைவன் வந்து உழைச்சவனுக்கு அந்த வந்து சீட்டு கொடுக்காம இந்த ஆதவ அர்ஜுனா மூலமாக பணம் படைத்தவர்கள், ஊழல் செய்தவர்கள், ஏமாற்றுபவர்கள், இவங்களுக்கு தான் உங்கள் தலைவர் பதவியை கொடுக்க போகிறாரு. நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கும் பல மாவட்டத்தில் ஆள் கிடைக்காம வந்து அவங்க பூத்துக்கு வந்து ஆள் போட முடியாமல் அவங்க வந்து தவிக்கிறாங்க. நான் தொண்டர்களை சொல்ல, நீங்கள் பயணம் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய இள ரத்தம் உங்களுடைய தலைவர் பின்னாடி நீங்கள் இருக்கிறது நான் வரவேற்கிறேன். ஆனால் எலெக்ஷன் கிட்ட வரும்போது வந்து பாருங்கள் எத்தனை பேருக்குன்னு கேட்டால் பணம் படைத்தவர்கள் தான் சீட்டு போகும். ஆனால் நேர்மையாக வந்து தமிழ்நாட்டில் ஊழலாக ஆட்சி கொண்டு வர உங்கள் தலைவன் கீழ் மட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து கூப்பிட்டு சீட்டை கொடுத்துட்டானா அடுத்த கணமே நான் வந்து தாவேகால வந்து சேர்றேன். இது என்னுடைய சவால். தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கிங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க, சரியான தலைவனை தேர்ந்தெடுங்க. ஒரு நடிகன் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ரோட்டுக்கு தான் வரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நடிகன் சொல்கிறேன், நான் கேவலமாக வந்து விஷயம் சொல்லலை. நடிக்கிறவன் நடிச்சுக்கிட்டே இருக்கிட்டு சம்பாதிக்கணும் வேணான்னு சொல்லலை. ஆனால் அவன் அரசியலுக்குள்ளே பூந்து அவனை காத்துக்கிறதுக்கும் அவன் சொத்தை காத்துக்கிறதுக்காக வந்தவன் தான் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். கூத்தாடிக்க சொல்லியா தரணும், எங்கே கூத்தடிக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஸ்கிரிப்டை எழுதி வச்சு படிக்கிறவங்க அவரு கிடையாது.